சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இயக்குனரும் நடிகருமான ஆர்ஜி பாலாஜி பகிர்ந்துள்ள விஷயம்தான் சோசியல் மீடியாக்கள்ல அனைவருடைய கவனத்தை ஈர்த்துட்டு இருக்கு. சூர்யா சார் நடிப்புல பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில கருப்பு படத்தினை இயக்கியிருக்காரு ஆர்ஜி பாலாஜி. இந்த படத்துடைய ரிலீஸிற்கான வேலைகள்ல கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. இந்த படத்துடைய வெளியீடு தொடர்ந்து தள்ளி போய் கொண்டே இருப்பதால சூர்யா ரசிகர்கள் கடுமையான அப்செட்டிலுமே இருக்காங்க. இதனிடையில கல்லூரி விழா ஒன்றில் கலந்து கொண்ட ஆர்ஜி பாலாஜி அவர்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்பாக கருப்பு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து அவர் பேசும் பொழுது, என்னிடம் உதவி இயக்குநர்களாக எழுத்தாளராக பணிபுரிவதற்கு 23, 24 வயசு இளைஞர்கள் வராங்க. அவங்க 3-4 மாதங்களிலேயே சோர்வடைறாங்க. என்னடான்னு கேட்கும் போது பயங்கரமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. என்னுடைய 14 வயசு பையனுமே இதே மாதிரி தான் பேசுறான். இந்த காலத்து இளைஞர்கள் இப்படி இருக்கையில ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ரஜினி சாரை பார்த்தேன். அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான். 75 வயதுல கூட அவருடைய அடுத்த 5 வருடத்திற்கான பிளான கையில வச்சிருக்காரு. 5 வருடத்திற்குரிய அத்தனை படங்களையுமே தற்போதே புக் பண்ணிவிட்டார். சோ சினிமாவில இந்த அளவிற்கு உச்சமடைந்த ஒருவர் தன்னுடைய 75 வயதுல கூட இப்படி சினிமாவுக்காக மெனக்கட முடியுமா அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன். அவரை ஒரு ரோல் மாடலாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்கொண்டிருக்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கொடுத்திருக்காரு. சோ இந்த விஷயம் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் அடுத்த 5 வருடங்களுக்கு கமிட் ஆகியிருக்காரு. அதாவது இந்த வருடம் முழுக்கவே தலைவர் 173, அடுத்ததாக கமலஹாசன் சாருடன் ஒரு படம், அதன் பிறகு எந்தெந்த படங்கள்ல கமிட் ஆகியிருக்கார் அப்படின்னு கேள்விகளை ரசிகர்களுமே கேட்டுட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.